நம்ம கொடுக்குறோம். இந்த பப்ளிக் செக்டர் வந்து என்ன பண்ணும், இது ஃப்ரீ அண்ட் சாஃப்ட்வேர் ஃப்ரீ ஏஜென்சி சாஃப்ட்வேர் வந்து நம்ம எடுத்துட்டு நம்ம ஒர்க் பண்ணுறோம். அந்த ஃப்ரீ சாஃப்ட்வேர் வந்து நம்ம ஒர்க் பண்ணுறப்ப ஒவ்வொரு நம்ம ஒர்க் பண்ணுறப்ப இது எந்த அளவுக்கு நம்ம பியூரா அக்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் செக் பண்ணணும். ரெண்டாவது இந்த சாஃப்ட்வேர் எடுத்துட்டு என்ன பண்ணலாம், அனாலிசிஸ் பண்ணலாம். என்னென்னலாம் கேட்டகரி பண்ண முடியும், பப்ளிக் எப்படி பண்ண முடியும், ப்ரைவேட் என்ன பண்ண முடியும் அப்படிங்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வச்சுன்னா ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் வச்சுங்க. இந்த ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டத்தை நீங்கள் வச்சுருக்கீங்க. இது வந்து இந்த ஸ்டூடெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் நீங்கள் ஒரு சாஃப்ட்வேரை ரெடி பண்ணப்போ இதுக்கு என்னென்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தா, ரூட் ஆஃப் யர் ப்ராப்ளம் டிஜிட்டல் அப்சர்வேஷன் ஹேஸ் அவேர்னஸ் வந்து என்னென்ன அவேர்னஸ் இருக்கு, பப்ளிக் டொமைன் நாட் பெட்டர் தென் ஃப்ரீ ஆஃப் கார்பரேட் அண்ட் டிஆர்எம் என்னென்ன டிஆர்எம் இருக்கு, என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இது வந்து மெயின் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஆஃப் ஓப்பன் சோர்சஸ் சாஃப்ட்வேர் software quality, customize the software, own, use, and better categories develop more than the open sources. Open sources very individual, first start of the team. The efficiency is free, the corporate, the freedom or that is the freedom to study and share within the license. The free open sources software available under the license. We have obtained from the creation focus for a category. Update பண்ணப்ப என்னென்ன இருக்கும், இதோட என்ன மெத்தடு நம்ம கண்டிப்பாக பண்ணுறோம், இதோட ஆர்குமெண்ட் என்ன, கஸ்டமைஸ் என்ன, ட்ரைனிங் காஸ்ட் என்ன, சப்போர்ட் என்ன, சாஃப்ட்வேர் ட்ரைனிங் கம்பல்சரி என்ன அப்படின்னு பார்ப்போம். நம்ம ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்தா அந்த ப்ராஜெக்ட் தெரிஞ்சிருக்கு நம்ம பண்ணிட்டோம். அனாலிசிஸ், டிசைனர், இம்ப்ளிமெண்டேஷன், கோடிங்கு எல்லாம் பண்ணிட்டோம். இது வந்து தெரியாத ஏதோ ஒரு சாஃப்ட்வேர் இருந்துச்சுன்னா யூசிங் ட்ரைனிங், அதை வந்து என்ன பண்ணலாம், ட்ரைனிங் பீப்புள் வச்சு அவங்க வச்சு என்ன பண்ணுவோம், இது எப்படி ஒர்க் பண்ணலாம், என்ன மாதிரி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம செக் பண்ண முடியும். அப்போ ஒர்க் பண்ணுறப்ப அந்த ஆர்குமெண்டோட ரெக்கார்டிங் டவுட்ஃபுல் இருக்கா, மோஸ்ட் ஆப்ஷன்ஸ் இண்டிவிஜுவல் யூசர்ஸ் இருக்கா அப்படிங்கெல்லாம் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். செக் பண்ணுறப்ப இது வந்து ஆல்மோஸ்ட் ப்ரீவியஸ்லி ஓப்பன் சோர்சஸ், ஒவ்வொரு ஓப்பன் சோர்சஸ்க்கும் பிகினிங் ஃபார் 1960, 1970 the company who was that the customer சாஃப்ட்வேர் வந்து நம்ம ஒர்க் பண்ணிருக்கோம். இதை ஒர்க் பண்ணுறப்ப இதோட இஷ்யூஸ் கேட்டகரி ஹார்ட்வேர் இன்க்ரீஸ் பண்ணுறோம், இதோட மெனி என்டர்பிரைசஸ் எப்படி லிவிங் ப்ரொடக்ஷன் பண்ணுறோம், அட்டாமிக் ப்ரைவேசி மைக்ரோ சாஃப்ட்வேர் ஒர்க் பண்ணிருக்கோம். அப்புறம் சப்போர்ட்டிங் கேட்டகரி, இதெல்லாம் சப்போர்ட்டிங் கேட்டகரிஸில் ஒர்க் பண்ணிக்கிறோம். டிஎஸ்டி அப்படின்னா என்ன, டிஎஸ்டிங்கிறத நம்ம ஒர்க் பண்ணிப்போம். ஏற்கனவே என்ன பண்ணோம், வேக்சின் டோஸ் ஒவ்வொரு டீம் இன்வால்மெண்ட் வந்து என்னென்ன இருக்கும். 1969 லேப் இஎஸ்டி மீனிங் ஃபார் யூனிக் யூனிட் டெவலப்மெண்ட், டெவலப்மெண்ட்டாக எல்லாம் ஒர்க் பண்ணியிருக்கோம், என்ன மெத்தட் இருக்கும் அப்படின்னு சொல்லி செக் பண்ணியிருக்கோம். செக் பண்ணிட்டு அதில் வந்து மோர் கேட்டகரிஸ் என்னென்ன ஒர்க் பண்ணிட்டு இருக்கோங்கிறது செக் பண்ணி பார்ப்போம். ஹலோ, என்னம்மா எல்லாம் வெளியில் போகிறீங்க? ஹலோ சார், ஏன் எல்லாம் வெளியில் போகிறாங்க வந்துட்டு? இல்லைங்க சார். சரி ரைட், அவங்க பிடிக்கலாம் ரைட். இது வந்து தியரி சப்ஜெக்ட்டுப்பா, நான் சொல்ல போகிறேன். ஃபுல் அண்ட் ஃபுல் தியரி. இது வந்து ப்ராப்ளம் ஓரியன்டாக தான் சொல்லலாம். தியரி ஓரியன்டாக நான் கதை தான் சொல்ல முடியும்.
புரியுதா? இது ஃபுல்லா தியரி தான். இதுல வந்து ப்ரோக்ராம் லாங்குவேஜ் இல்லைன்னா நான் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டுருவேன். ஃபுல்லா தியரி தான். வந்து ஒவ்வொரு கண்டென்ட் யாரையும் கண்டுபிடிச்சிருக்கா, யார் இதை யூஸ் பண்ணியிருக்கா, யார் என்னென்ன பண்ணியிருக்காங்க, வேற ஒன்றும் கிடையாது. நான் எதுவும் சொல்றது வேற இல்லை. ஏன்னா ப்ராப்ளம் ஓரியன்டா சொல்லிட்டு போறோம். அப்போ வந்து லேப் ஓரியன்டா இது ஒரு டிஃப்ரெண்ட் கேட்டகரிஸ் ஃப்ரீயா அப்படி சாப்பிட்டு வந்து நெட்லேருந்து எடுத்து நீங்க பண்ண முடியாது கரையில. ஓகேவா? ஓகேவா? ஏன்னா எல்லாம் போயிட்டா நான் என்ன பண்ணுவேன் அதான் கேட்டேன். எல்லாம் போயிட்டா நானும் உட்காந்து பண்ணுவேன். உங்களுக்கு எல்லாம் பார்த்துக்கலாம். சரி, அடுத்தது இதோட ஸ்டாண்டர்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்டுங்கிறது வெரி பாப்புலர். IEEE, ANSI, ANSI and ISO 460 standards support current PCD, operating system validation. இதெல்லாம் நம்ம வந்து ஆல்ரெடியே நம்ம படிச்சிருக்கோம். PCD kernel, ATL meaning for developer. இதெல்லாம் கர்னல்ங்கிறது என்னன்னா யூனிக்ஸ் ஓரியன்டட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஃபார் கோர். இது டெக்னாலஜி எதுல யூஸ் பண்ணோம்னா இந்த டெக்னாலஜி வந்து 2 ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கும். ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து விண்டோஸ், இன்னொரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து யூனிக்ஸ் ஓரியன்டட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து யூனிக்ஸ் இன்டெகிரேட்டிய கேட்டகரியை சப்போர்ட் ஃபார் இன்டர்நெட். இந்த சப்போர்ட் ஃபார் இன்டர்நெட், இந்த இன்டர்நெட் வந்து என்னென்னலாம் டெவலப் பண்ண முடியும், இது எப்படி டெவலப் பண்றாங்க, இதை டெவலப் பண்ணுறதுக்கு என்ன கேட்டகரி இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொன்றா பண்ணிடுவோம். பண்ணுறப்ப என்னன்னு கேட்டால் எலக்ட்ரிக் டீம் லைப்ரரி including functionally a software in our stack with better than architecture with library. ஒவ்வொரு ஆர்கிடெக்சரா என்னென்ன ஆர்கிடெக்சர் இருக்கு, என்ன மெத்தடை நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், இதை ஒர்க் பண்றதுக்கு என்ன மீனிங் கேட்டகரிஸ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதை பாக்குறப்ப இதுல வந்து DSCDயோட டெக்னாலஜி வந்து பாக்குறப்ப அல்டிமேட். இந்த அல்டிமேட் கமர்ஷியல் டிவைசஸ். ஒவ்வொரு டிவைசஸ் தான் நம்ம இதுல வந்து என்ன கதை, மெயின் கதை அப்படின்னு சொல்லிடுறோம். DSCD நம்ம ஒரு கதை வந்து இருக்கிறப்ப இந்த சாப்டர் வந்து ஒரு ப்ராடக்ட் டாக்குமெண்ட் எப்படி ரெடி பண்றது, ஒரு பைனரி வந்து ரோம் அந்த ரேம் வந்து எப்படி அடாப்டேட் பண்றது, ஒரு ஹார்ட்வேர் இதுல வந்து ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துல வந்து அந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோட DSCDயோட கிளைண்ட் சர்வரு இதெல்லாம் ஒன்லி பார்த்து நம்ம என்விரான்மெண்ட்டை பற்றி தான் நம்ம வந்து கமர்ஷியலா ஒரு ஆப் எப்படி நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இந்த கமர்ஷியல் சப்போர்ட், ஒவ்வொரு கமர்ஷியல் சப்போர்ட்டா நம்ம எப்படி யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறதுலாம் இதுல செக் பண்ணிக்கலாம். இந்த கமர்ஷியல் சப்போர்ட்டுங்கிறது என்னென்ன கமர்ஷியல் சப்போர்ட் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த கமர்ஷியல் சப்போர்ட் மெனி பாப்புலர் IEEE, ANSI இதெல்லாம் பொறுத்து இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணுவோம்னா இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வச்சு நம்ம யூஸ் பண்ண முடியும். அப்போ அதுக்கு என்ன பண்ணலாம், டிஃபரன்ஸ் பண்ணுறப்போ 5 இயர்ஸ் கேட்டகரிஸ் இருக்கு. எக்ஸாம்பிள் வச்சு தான் நம்ம பார்க்க போறோம். இந்த எக்ஸாம்பிள் வச்சு பார்க்குறப்ப என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இந்த எக்ஸாம்பிள் வச்சு பார்க்குறப்ப இதுல மெயின் கேட்டகரிஸ் என்ன இருக்கும், இதோட கேட்டகரிஸ் வந்து யூனிக்ஸ் ஓரியன்டட் HPC இருக்கும், OS எப்படி இருக்கும், இந்த OSல இருந்து சன் OS எப்படி இருக்கும், என்ன டிஃப்ரெண்ட் கேட்டகரி ஆஃப் மெத்தட் வந்து BSல இருந்து என்னென்ன சாஃப்ட்வேர் இருக்குங்கிறத நம்ம கொடுத்துருக்கோம். சரி, இதுக்கு வந்து BSD லைசன்ஸ் என்ன இருக்கு, இந்த லைசன்ஸ் வந்து என்ன சொன்னா லோ restriction for license to open source software. இது வந்து does not the requirement for on restrictions. இது வந்து backing a source software and while for user for the restriction a freeware company open source software and the PU the instruction. இந்த PCD ஓட மெயின் பார்த்தீங்கன்னா என்ன ஆர்கனைஸ் பண்றோம், இந்த PCD என்னென்ன இருக்கு அப்படின்னா பார்க்கறப்ப இதுக்கு வந்து யூனிக்ஸ் ஓரியன்டட் கேட்டகரிஸ். ஒவ்வொரு யூனிக்ஸ் ஓரியன்டட் கேட்டகரிஸ் வந்து நம்ம கன்வெர்ட் பண்றப்ப ஜெனரேட் a change software with performed design modification and decision where the consent. இந்த சிமிலர்லி PCD ஒவ்வொரு PCD வந்து என்னென்னலாம் கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்கோம், என்னென்ன மெத்தட் இருக்கு, ப்ராசஸ் இதுதான் நம்ம ப்ராசஸ் பண்ணி வச்சிருக்கோம். சரி, இந்த ப்ராசஸ்ல வந்து பாக்குறப்ப இந்த ஃப்ரீ சாஃப்ட்வேர் ஃபவுண்டேஷனா என்ன, இது வரைக்கும் பப்ளிக் டொமைன் பார்த்தோம். இந்த இதுல வந்து என்னன்னு கேட்டா ஃப்ரீ டொமைன். இந்த ஃப்ரீ டொமைனுங்கிறது ஃப்ரீயோட கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமிங் எஸ்டாப்ளிஷ்மெண்ட். இந்த ஃப்ரீ கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் எஸ்டாப்ளிஷ்மெண்ட் FSF அப்படிங்கிறது நான் ப்ராஃபிட் ஃபார் த மிஷன்ஸ் அண்ட் அட்வான்ஸ்டு கம்ப்யூட்டர் கிளைண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி தி ப்ரோக்ராம் ப்ரொவைடட் ஃபார் த ரைட் ஆஃப் ஆல் சாஃப்ட்வேர் யூசர். In 1983 Richard Stelling software from the software that is have
control over control to client. His vision was the farm whole working compulsory and the limitation being focused for exclusive permitting. The is to begin for with the major program advertisement exception was the content and either GNU and macros and framework and the simplify long last. This call is now being recorded. This call is now being recorded. Hello, madam. Hello. அப்ப அந்த சாப்ட்வேரோட மெயின் பாத்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம சொல்லிருக்கோம். ஃப்ரீ சாப்ட்வேர் என்னென்ன சாப்ட்வேர்னு சொல்லிருக்கோம். இந்த சாப்ட்வேரோட மெயின் GNU இந்த கிராஃபிக் இன்டர்ஃபேஸோட மெயின் சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் ஃபார் த யூனிக் பார்ட் ஆஃப் த ஒன்று ரைட் போத் ஃபார் ஒவ்வொரு அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கும் ஆர்கனைஸ் பண்ணுவோம். இந்த ஆர்கனைஸ் பண்றப்ப என்ன மெத்தட் நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். இந்த கிரியேட் பண்றத ஒவ்வொரு மேக்ரோ சாஃப்ட் கம்ப்யூட்டர் the program basic significant and the judging for the long run of the free society. ஒரு free society வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்கா கன்வெர்ட் பண்றப்ப இந்த பர்சன்ஸ் ஆஃப் காமன் என்னவோ advantage of especially the computer government for right to look up the content for a screen as the particular the free of the computer establishment and the program working with the security object and the computer for the documentation. The documentation order flexibility advancement of the limitation administration DRM ங்கிறது நம்ம ஏற்கனவே சொல்லிச்சது. இந்த டேட்டாவோட ஒவ்வொரு FSF இந்த ஆட்டோமேட்டிக் நம்ம கொடுக்கப்ப நான் மெம்பரபிள் ஃபார் கன்வெர்ட்டிங் ப்ரோக்ராமிங். இந்த ப்ரோக்ராமிங் கொடுக்கப்ப ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கும் என்னென்ன கன்சிஸ்டன்ட் சாஃப்ட்வேர் DFSF இந்த எஃப்எஸ்ங்கிறத நம்ம ஸ்டார்டிங்ல சொல்லிட்டோம். என்னென்ன எஃப்எஸ் சாஃப்ட்வேர்னு சொன்னோமா இந்த ஃப்ரீ சாஃப்ட்வேர் ஃபவுண்டேஷன் தான் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இந்த ஃப்ரீ சாஃப்ட்வேர் ஃபவுண்டேஷன் நம்ம என்னென்ன ஃப்ரீ சாஃப்ட்வேர் ஃபவுண்டேஷனை கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம் அப்படிங்கிறது இதுல பார்க்குறோம். இதுல இருந்து என்னென்ன சப்போர்ட் பண்றோம் ஃபார் டு த ஃபினான்ஸ் அட்வைஸ்மெண்ட் சென்ட்ரல் இம்ப்ரூவ்மெண்ட் ஃப்ரேம் ஒர்க்கு அடுத்து ப்ரோக்ராம் மெயின்டெனன்ஸ் இது எல்லாத்தையும் சப்போர்ட் பண்ணுது இந்த சாஃப்ட்வேர். அப்ப சப்போர்ட் பண்றப்ப இதோட அட்வான்ஸ் ஃபார் GNA working for framework and volume of the alternative some responsibility. The responsibility now we can using for the where the working and the framework or working framework and other free computer programming we had to this resource the resource product free computer program from the endorsement for the tool computer assessment. இந்த ஒவ்வொரு அசஸ்மெண்ட்டும் டிசைனர் எடுக்கிறப்ப என்னெல்லாம் டிசைன் எடுக்கும், என்னென்ன ப்ரோக்ராம் எடுக்கும், என்னெல்லாம் கார்பரேட் எடுக்கும், we can using replacing a GNU a common a programming permit. இந்த கைட்லைன்ஸ் எடுக்கிறப்ப ஒவ்வொரு பாப்புலர் கோடு இந்த எடுக்கிறப்ப சாஃப்ட்வேர் வந்து ஒவ்வொரு சாஃப்ட்வேரா நம்ம என்னென்ன கன்வெர்ட் பண்ணிருக்கோம், என்ன மெத்தட் இருக்கோம், இதுக்கு என்னென்ன மெயின் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் இதெல்லாம் பார்த்துருக்கோம். ஒவ்வொரு ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன மெத்தடு கன்வெர்ட் பண்ணிருக்கோம், இதை கன்வெர்ட் பண்றப்ப என்னென்ன கார்பரேட் இருக்கு, இந்த கார்பரேட்டோட என்ன மெயின் கேட்டகரிஸ், இந்த கார்பரேட்டோட என்னென்ன அட்வான்டேஜ் மெத்தட் இருக்கு, ஃப்ரீ ரெக்கார்ட் ஆஃப் பர்மிட் என்னென்ன இருக்கு, அடுத்தது எக்ஸ்டர்னல் அரௌண்ட் ஃபார் கம்ப்யூட்டிங் ப்ரோக்ராமிங் ஆதரைஸ்டு அண்ட் ரிலாக்ஸ்டு இஷ்யூ ஆஃப் இந்த ரியாக்டிங் ப்ரோக்ராமிங். இந்த ப்ரோக்ராமிங் வந்து பார்த்தோம்னா அட்வான்ஸ்டு கான்டென்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் DRM the license for the programming a computer volume for FSF given the particularly commonly contributing for computer programming directly சரி. அந்த டைரக்ட்லி எடுக்கிறப்ப என்னென்ன இருக்கும், என்னென்ன மெத்தட் இருக்கும் அப்படின்னு பார்த்தா கரண்ட் ஆன்கோயிங் ஆக்டிவிட்டிஸ்ங்கிறது தி GNU ஃபார் ப்ராஜெக்ட், GNU லைசன்ஸ், அடுத்தது GNU ப்ளஸ் தி ஃப்ரீ சாஃப்ட்வேர் ஃபார் டைரக்டரி அண்ட் ப்ராஜெக்ட் ஹோஸ்டிங் NH நோடு அப்படின்னு பார்ப்போம். இப்போ இந்த ஒன்று பார்க்குறப்ப தி GNU ப்ராஜெக்ட் the value of the example
and the operating system was created by the organization. Next, the GNU license. The GNU license is general public license with graded current versions. The current versions, the GNU latest public license. The latest public license வந்து என்னென்ன இருக்கும் அப்படிங்கிற பார்க்கப்போ the license released for the GFF. GNU price for a category. ஒவ்வொரு கேட்டகரிக்கும் free distributed license, free distributed license, FF. அப்போ நம்ம ஃப்ரீ ஆஃப் சாஃப்ட்வேர் நம்ம பப்ளிக்கோட மெத்தட் இதை ஒர்க் பண்ணப்போ என்னென்ன இருக்கும். ஃப்ரீ சாஃப்ட்வேர் டைரக்டரி. ஃப்ரீ சாஃப்ட்வேர் டைரக்டரிங்கிறது என்ன? ஃப்ரீ சாஃப்ட்வேர் டைரக்டரிங்கிறது ஒரு ப்ரோக்ராமில் நம்ம ஹவ் பீன் வெரிஃபைட் என்டையர் பேக்கேஜ் இன்க்ளூடிங் 47 பிட்ஸ் டேட்டா. 47 பிட்ஸ் டேட்டாங்கிறது 010101 அப்படிங்கிறத 47 பிட்ஸ் வந்து நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருப்போம். அந்த 47 பிட்ஸ் வந்து இது வந்து என்னன்னு கேட்டா அந்த ப்ராஜெக்ட் ஃபார் வெப் பேஜஸ் டெவலப்பர் ப்ரோக்ராம் லாங்குவேஜ் அண்ட் so on. It's a free software and such the cross reference category. ஒவ்வொரு கிராஸ் ரெஃபரன்ஸ் கேட்டகரி வித் இந்த மெயின் மெத்தட். ஒவ்வொரு கேட்டகரிஸும் என்னென்ன மெத்தட்ல யூஸ் பண்றோம். இதுல வந்து லாங்குவேஜ் 314 மெயின்டைனிங் சாஃப்ட்வேர் எஃப்எஸ் சாஃப்ட்வேர் ஃபார் கேட்டகரி. ப்ராஜெக்ட் ஹெட்டிங்கிறது என்னன்னு கேட்டா எஃப்எஸோட டெவலப்பர் ஃபார் வெப்சைட். ஒரு வெப்சைட்டை கிரியேட் பண்றப்ப என்னென்ன கேட்டகரிஸ் வெப்சைட்ல கிரியேட் பண்ணலாம், இந்த கிரியேட் பண்றதுக்கு என்ன அட்வான்டேஜ் இருக்கு. இந்த அட்வான்டேஜோட மெயின் கேட்டகரிஸ் வந்து பாக்குறப்ப இந்த ஹார்ட்வேர் நோட் அண்ட் வேரியஸ் பப்ளிகேஷன்ஸ் அண்ட் இந்த யூசர்ஸ் ஃபார் பிஃபோர் பப்ளிகேஷன்ஸ் அட்வைசிங். இந்த சாஃப்ட்வேர் பேரண்ட் ஃபார் இந்த டிஜிட்டல் ரைட் மேனேஜ்மெண்ட் வித் FSS categories management as a part of the categories. Your right and user interface copyright among the FSS concepts. ஒவ்வொரு கான்செப்டும் என்ன டிபெக்டிவ் இருக்கு, என்ன டிசைன் இருக்கு, என்னென்ன கேட்டகரிஸ் நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். சரி, ஆனுவல் அவார்ட்ஸ்ங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த அவார்டுங்கிறது நம்ம வந்து என்னவோ இது அட்வைஸ்மெண்ட் ஃப்ரீ ஆஃப் சாஃப்ட்வேர், the free of software award, the project for social benefit for also organized. இந்த நம்ம இதுல என்னென்னலாம் ஆர்கனைஸ் பண்ணோம், என்ன ஆர்கனைஸ்லாம் நம்ம எடுத்திருக்கோம், இந்த ஆர்கனைஸ்ல என்னென்ன மெத்தட் வந்து நம்ம கிரியேட் பண்ண போறோம், இதெல்லாம் நம்ம வந்து பாக்குறப்ப இந்த ஆர்கனைஸ்ல மெயின் கேட்டகரிஸ் என்ன இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதோட மீனிங் ஃபார் ஹை ப்ரியாரிட்டி ப்ராஜெக்ட் that attention software connectivity and the FSF method continuity for the users non-free software and the non-free software and the free equivalent. The resource for engineering framework, the results for GNU and the DBS and the building. Over building என்னென்ன automatically for transaction and the smartphone and operating system and their advancement Sky priority for the 2021 previous project headline for needing for work and include the free of the Java implementing GNU classical method. The GNU classical method வந்து பாக்குறப்போ open source from organization. இந்த open source organization வந்து machine flexible label for the critical empower for training and activities development being a computer for the task. Even to a project were added to the list. The operating system. இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தோட என்னென்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து ஃப்ரீ சாஃப்ட்வேருக்கு நம்ம யூஸ் பண்ண போறோம். ஃப்ரீ சாஃப்ட்வேருக்கு என்னென்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ண போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபார் a category within the இது diagrams Linux for Libra and then and GNU just a system after the hyper GNU Linux Libra and the pure OS and the trains and ultra make it level CMC. இந்த ப்ராஜெக்ட் இதெல்லாம் என்ன பண்ணோம்னா ஃப்ரீ சாஃப்ட்வேர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த GNU வச்சு ஒரு ப்ராஜெக்ட் எப்படி ரெடி பண்றது, GNU வச்சு ஒரு ப்ராஜெக்ட் எப்படி ரெடி பண்ணலாம், என்ன மாதிரி ப்ராஜெக்ட் எடுத்து ரெடி பண்ண போறோம்
அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஜிஎன்யூ ப்ராஜெக்ட் எடுக்கப்ப பிளான்ஸ் மந்த் வந்து 1990 வந்து ஒருத்தர் பண்ணியிருக்காரு. மோர் தென் ஃபார் எ கேட்டகரி கம்ப்யூட்டிங் ஃபார் எ கார்பரேட் அண்ட் ஸ்டடி தி சார்ஜ் ஃபார் சிஎன்யூ சாஃப்ட்வேர் அண்ட் ரைட்ஸ். ஒவ்வொரு ரைட்ஸை என்னென்ன மெத்தட் பண்ணுவோம், இதுக்கு ஸ்டடி ஆஃப் ஆர்கனைசேஷன் என்ன, இது பொசிஷன் அக்கார்டிங் டு மேனிபுலேட் வாஸ் த கிரியேட்டிங் யூனிக் ஓரியன்டட் மெனி சிஸ்டம். ஒவ்வொரு சிஸ்டம் நம்ம பண்ணிட்டு இருப்போம். இதை பண்றோட காமன் கேட்டகரி 1984 இந்த ஒர்க் ஃபார் Linux travels and created for the kernel the outside. The GNU project in 1991 and the relation 1992 to a general public license. The license already developer category. The developer category noun of Linux. இது வந்து என்ன ஆர்ஜினா நம்ம ரெடி பண்ண போறோம். ஒரு ஆர்ஜினுங்கிறது என்னன்னு கேட்டா இந்த ஆர்ஜினோட மெயின் கேட்டகரி ரிச்சார்ட் செல்லின்ங்கிற ஒரு ஃபர்ஸ்ட் இதை ரெடி பண்ணாரு. இதுல இருந்து என்னன்னு பார்த்தோம்னா ஒரு கம்பைலர் ஜிஎன்யூ வச்சு ஒரு சி கம்பைலர் கண்டுபிடிச்சாரு. இந்த கம்பைலர்ல இருந்து என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இந்த சாஃப்ட்வேர் இது அசம்பிளர், லிங்கர், லோடர் இதெல்லாம் வச்சு ஒரு இது என்ன பண்ணும், ஒரு மேக் த ஐடி ஃபார் நீடட் ஃப்ளோ அப்டேட் பண்ணாரு. இந்த அப்டேட் பண்றப்ப இந்த சாஃப்ட்வேர் வந்து டெவலப் பண்றதுக்கு என்னென்ன கர்னல் இருந்தது, என்னென்ன கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் கன்ஸ்ட்ரக்ட் இருந்தது, இதெல்லாம் நம்பர் ஆஃப் டிஃப்ரெண்ட் என்னென்ன இருந்தது, யூனிக் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்னென்ன ப்ராசஸ் வேரியஸ் கேட்டகரிஸ் இருந்தது அப்படின்லாம் நம்ம செக் பண்ணிட்டு இருக்கோம். இந்த சப்போர்ட் பண்றதோ பார்ட்டிசிபென்ட்ஸ் இந்த என்ன பண்ணுவோம் ப்ராஜெக்ட் அண்ட் பி கொஸ்டட் ஃபார் ஆல்டர்னேட் மைட் ஆஃப் கேட்டகரிஸ். தி வாஸ் enforces the help of a system. There was a evaluation, a measure of beyond the project and the general for the category project invoked pressing C plus and GNU manipula. இதோட சாஃப்ட்வேர் வந்து என்ன ஜிஎனோட என்னென்ன கேட்டகரிக்கு என்ன பர்ஃபார்ம் மெத்தட் பண்ண போறோம். சரி, அடுத்தது வந்து பார்த்தா ப்ராப்பர்ட்டி ஃபார் ஆக்ஷன்ஸ். ஒவ்வொரு ஆக்ஷன்ஸையும் எடுக்க சோசியல் அண்ட் ரிசல்ட் அடிஷன் ஃபார் லைசன்சிங் வெர்ஷன் சாஃப்ட்வேர். ஃப்ரீ சாஃப்ட்வேர் என்ன, ஜிஎனோட ப்ராஜெக்ட் வந்து பாக்குறப்ப ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர் அக்கார்டிங் டு மெனி காப்பி ஆஃப் அதர் டிஸ்ட்ரிபியூட்டர் வாஸ் ப்ரோக்ராமிங். சாஃப்ட்வேர் வந்து மெயின் என்னென்ன ஹோப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு, என்னென்ன டவுன்லோட் மெத்தட் இருக்கு, வே ஆஃப் இன்டர்நெட் என்ன இருக்கு, இதெல்லாம் நம்ம பாக்குறப்ப இதுல வந்து ப்ரோக்ராமிங் ஒர்க் வந்து மெயின் பர்ஃபார்மன்ஸா நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். மெயின் பர்ஃபார்மன்ஸ் கிரியேட்டிங் மெத்தட். அங்க கேளுங்க. அப்ப operating system development ஒரு GNU operating system development programming was different work in the operating system cases. Unix already for used for according to MS-DOS and MS-DOS refer to distributed by Richard Selling. The GNU main performance வந்து core operating system tools for 1992 latest operating system kernel GNU term of the operating system kernel is such as the user for 0.12 1992 the built-in using GCC for GNU இந்த மெத்தட் நம்ம கிரியேட் பண்றோம். The programming for distributed free software under the GNU for generate a public services for GNU project. GNU Linux என்ன இருக்கும், GNU Linuxங்கிறது என்ன நம்ம மெத்தடா கிரியேட் பண்ணி வச்சிருப்போம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாண்டர்ட் வெர்ஷன் GNU can be by combining GNU package. இந்த பேக்கேஜ் வந்து நம்ம இருப்போம் மேக்கிங் functional Unix. இந்த functional Unix for the Linux and method combination of என்னென்ன காம்பினேஷன் இருக்கு. இதுல வந்து 3 கேட்டகரிஸ் இருக்கு. என்னென்ன கேட்டகரி, GNU package for GNU பேக்கேஜோட கன்ஸ்ட்ரக்ட் என்னென்ன இருக்கு, இதோட இன்க்ளூடிங் ஃபார் லைப்ரரி என்ன இருக்கு, இந்த பேக்கேஜோட மெத்தட் வந்து எல்லா கம்ப்யூட்டர் ஆர்கிடெக்சர் என்ன மாதிரி ஒர்க் ஆகுது அதெல்லாம் பார்ப்போம். அது லினக்ஸோட மெயின் இம்ப்ளிமெண்ட் ஷெடியூலிங் மேனுஃபேக்சரிங் அண்ட் என்ன ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஒவ்வொரு ஆர்கிடெக்சர் என்னென்ன மெத்தட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இதுக்கு ஜிஎனோட ப்ரோக்ராமிங் ஃப்ரீ சாஃப்ட்வேர் வந்து பேக்கேஜ் என்னென்ன இருக்கு, இந்த பேக்கேஜோட என்ன மெத்தடு ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம், இதுல வந்து ஃப்ரீ சாஃப்ட்வேரோட கேட்டகரிஸ் என்ன இருக்கு அதெல்லாம் நம்ம பார்த்துட்டு இருக்கோம்.
இதை பார்க்க இதோட மெயின் என்ன இருக்கும், இந்த பேக்கேஜ் நம்ம வந்து இந்த ஓப்பன் சோர்ஸ் ஒர்க் பண்றது இல்லாம லினக்ஸ் கர்னல் தான் நம்ம ஒர்க் பண்றோம். இது நேமிங் ஃபார் டிபேட், என்னெல்லாம் டிபேட் இருக்கு, அந்த டிபேட்லாம் என்னென்ன மெத்தட் இருக்கு, இதெல்லாம் பார்ப்பு எப்படி இருக்கு, ரெக்வயர் எப்படி பண்ண முடியும், அப்படியே வந்து சம் அதர் அப்ளிகேஷன் வச்சு நம்ம பார்ப்போம். சரி, அந்த மாதிரி அப்ளிகேஷன் வைப்ப ஃப்ரீ சிஸ்டம் டிஸ்ட்ரிபியூஷன் கைட்லைன், ஃப்ரீ சிஸ்டம் டிஸ்ட்ரிபியூஷன் கைட்லைன் ஃபார் இன்ஸ்ட்ரக்ட் ஃபார் த distribution GNU distributed for a method and properly for the license. அந்த லைசன்ஸ் வந்து GNU ஓட மெயின் மெத்தட கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த GNU ஓட ப்ரீ டாக்குமெண்டேஷன் லைசன்ஸோட என்ன டாக்குமெண்ட் லைசன்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன். இந்த ஃபவுண்டேஷன் கிரியேட்டட் GNU ஃப்ரீ டாக்குமெண்டேஷன் லைசன்ஸ் சிம்பிளி ஃபார் த காப்பிரைட் அண்ட் லைசன்ஸ் GNU ஜெனரல் பப்ளிக் லைசன்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் எக்ஸ்சேஞ்ச் ஆகிய ஒர்க். ஒவ்வொரு ஒர்க்கா நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். இந்த கிரியேட் பண்ற ஒர்க் வந்து என்ன சேஞ்சஸ் இருக்கு, சேஞ்சஸ் ஒர்க் மார்க்கெட்டபிள் அந்த சேஞ்ச் அந்த கமர்ஷியல் வித்தின் பில்ட் அப் ஃபார் 100 pages இந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட் வித் மேட் ஆஃப் அசம்ஸ் ஒர்க் ரிசீவர். ஒரு ரிசீவருக்கு வந்து ஏற்கனவே சொன்னா ஒரு ப்ராஜெக்ட் பண்றப்ப 1000 லைன் இருக்கலாம், 100 லைன் நம்ம கொடுத்துட்டு அதுல இருந்து ஒர்க்கர் எப்படி ரிசீவ் பண்றாங்க, ஒரு ப்ராஜெக்ட் எப்படி ரிசீவ் பண்றாங்க, அந்த ப்ராஜெக்ட்டுக்கு என்னென்ன டாக்குமெண்டேஷன் லைசன்ஸ் கொடுத்துருக்காங்க, இதுக்கு என்னென்ன மேனுவல் கொடுத்துருக்காங்க, என்னென்ன டெஸ்ட் புக் கொடுத்துருக்காங்க, என்னென்ன மெனி ஃபார் எக்ஸாம்பிள் டெஸ்ட் அண்ட் என்கூட விக்கிமீடியா என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, இது காம்பினேஷன் ஃபார் த கிரியேஷன்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்க. சரி, இதோட கண்டிஷன் என்னென்ன இருக்கு, இந்த கண்டிஷன் ஃபார் வெர்ஷன்ஸ் அண்ட் லைசன்ஸ் அலோ த யூஸ் ஆஃப் மெட்டீரியல் லாங் த certain the reactions to meet all previous orders and work must be attributed, all changes to the work must be logged, the order derivative must be licensed under the same license, the filling for a category or full for a category license for method with variate for development a general distributed a circle. previous இது எப்படி நம்ம ஒர்க் பண்ண முடியும், இதுக்கு என்னென்ன சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிருக்கோம், என்னென்ன டூப்ளிகேட் யூஸ் பண்ணிருக்கோம் அப்படிங்கறது இதுல பாக்குறோம். சரி, அடுத்தது ஓபன் சோர்ஸ் ஹிஸ்டரி. ஓபன் சோர்ஸ் ஹிஸ்டரிங்கிறது எதை பார்க்குறோம், இந்த ஓபன் சோர்ஸ் ஹிஸ்டரிங்கிறது நம்ம இயர்லி 1950 இந்த ஓபன் சோர்ஸ் ஹிஸ்டரி பார்த்துட்டோம். இதுல வந்து என்னன்னா ஒவ்வொரு ரெஃபரன்ஸ் பார்ப்போம், அந்த ரெஃபரன்ஸ்ல இருந்து என்னென்ன ரெஃபரன்ஸ் இருக்கு, இந்த ரெஃபரன்ஸ்ல இருந்து மெனி ஆர்பானெட் எப்படி இருக்கு, RIC எப்படி இருக்கு, இது வந்து பப்ளிக் யூட்டிலைஸ் என்ன இருக்கு, இதெல்லாம் நம்ம ஒன்னொன்னா என்னமோ ஒரே டே பை டே வந்து பாக்குறப்ப அதோட பார்ட்டிசிபேஷன் இரவல் ஃபார் கமர்ஷியல் பிரைவேட் இன்டர்நெட் என்ன இருக்கு, இதுக்கெல்லாம் பாக்குறப்ப என்ன சொல்றோம் 19 யூனிட்ஸோட ரிசர்ச் ஃபார் த 1970 என்ன சொல்றோம், although a programming available free of users were not a change and the software license became for domain and business continues for the established legal for a services, meaning for beginning previous for the software was born. PPS a system exchange a software in 1980 is a basic or interpreted for language and the software called for Java provided for the source code. In the source code free of access the problem a software method